தேவஜனங்கள் அனைவருக்கும் கிறிஸ்து இயேசுவின் நாமத்தினாலே வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த வீடியோவிலே நாம் தானியேலிலே கூறப்பட்ட பாழாக்கும் அருவருப்பை குறித்து பார்க்க போகின்றோம். தானியேல் கூறிய அந்த பாழாக்கும் அருவருப்பை இயேசுவும் கூட மத்தேயு 24ஆம் அதிகாரத்திலே மேற்கோள் காட்டுவதால் அந்த பாழாக்கும் அருவருப்பானது மிகவும் முக்கியத்துவம் பெறக்கூடியதாக இருக்கின்றது. இந்த பாழாக்கும் அருவருப்பை குறித்து தானியேல் யாருக்கு கூறுகிறார்? இஸ்ரேல் ஜனங்களுக்கு தான் கூறுகின்றார். அப்போ இஸ்ரேல் ஜனங்களுக்கு அருவருப்பானவர்கள் யார்? அருவருப்பானது எது? இஸ்ரேல் ஜனங்களுக்கு புறஜாதிகள் தான் அருவருப்பானவர்கள். எனவே இங்கு தானியேல் பாழாக்கும் அருவருப்பு என்று சொல்லப்படுகின்ற காரியமானது புறஜாதிகள் சம்பந்தப்பட்ட காரியமாக இருக்கின்றது. எல்லா இஸ்ரேல் ஜனங்களும் புறஜாதியர்களை அருவருப்பானவர்களாக, ஒரு நாய்களாகத்தான் மதித்தார்கள். பரிசுத்த ஆவியை பெற்ற இஸ்ரேலனாகிய பேதுரு கூட புறஜாதியரை அருவருப்பாகத்தான் எண்ணியிருந்தான். இது இயேசுவுக்கும் தெரிந்திருந்தது. இப்போ கொர்நேலியு ஒரு புறஜாதியான். அவன் பேதுருவை அழைத்து வருவதற்காக தனது ஊழியக்காரர்களை அனுப்புகின்றான். இப்படி அனுப்பப்பட்ட ஊழியக்காரர்களும் புறஜாதியர்கள் தான். புறஜாதியர்களாகிய அந்த கொர்நேலியுவின் ஊழியக்காரர்களுடன் பேதுரு செல்ல மாட்டான் என்பதை இயேசு அறிந்திருந்தார். அதனால்தான் அவர்கள் வருவதற்கு முன்பாக ஞான திருஷ்டி மூலமாக அவனுக்கு சில காரியங்களை விளக்குகின்றார். என்ன காரியங்களை விளக்கினார்? அசுத்தமான விலங்குகளை அடித்து புசித்து சாப்பிடும்படிக்கு இயேசு அவனுக்கு உத்தரவு கொடுக்கிறார். இதனுடைய அர்த்தம் என்ன? புறஜாதியர்களை அசுத்தமானவர்கள் என்றோ அருவருப்பானவர்கள் என்றோ தள்ளி விடாதே. புறஜாதியான ஒருவன் தனது ஊழியக்காரனை அனுப்புவான், அவனோட நீ செல்ல வேண்டும் என்பதுதான் அதுடைய கருத்து. அதன்படி அவன் அருவருப்பானவர்கள் என்று அதுவரை எண்ணியிருந்த அந்த புறஜாதியர்களுடன் பேதுரு சுவிசேஷத்தை அறிவிப்பதற்காக புறப்பட்டு செல்கின்றான். அவன் புறஜாதிகளை அருவருப்பானவர்கள் என்று எண்ணாமல் இருந்திருந்தால் இயேசு அவனுக்கு அந்த காரியத்தை ஞான திருஷ்டி மூலமாக விளக்க வேண்டிய அவசியம் இருந்ததா? கண்டிப்பாக இல்லை. அவன் புறஜாதியர்களை அருவருப்பானவன் என்று எண்ணியதால் அந்த ஞான திருஷ்டி மூலமாக அதை விளக்க வேண்டிய அவசியம் இயேசுவுக்கு இருந்தது. இந்த கொர்நேலியு வீட்டாருக்கு ஊழியம் செய்ய சென்றிருந்த அந்த காலகட்டத்திலேயே பேதுருவுக்கு புறஜாதியர்கள் என்பவர்கள் அருவருப்பானவர்கள் அல்ல என்று இயேசு உணர்த்தி விட்டார். ஆனா மற்ற இஸ்ரேல் ஜனங்களுக்கு, மற்ற அப்போஸ்தலர் சீசர்களுக்கு புறஜாதியர் என்பவர்கள் அருவருப்பானவர்கள் அல்ல என்ற அறிவு அப்பொழுது வந்திருக்கவில்லை. இப்போ ஒரு சமயத்திலே பேதுரு புறஜாதி சபையார் மத்தியிலே உட்கார்ந்து உணவருந்திக் கொண்டிருக்கின்றான். அப்பொழுது அவனுக்கு எருசலேமிலிருந்து சில யூத விசுவாசிகள் வருகிறார்கள் என்ற தகவல் அவனுக்கு கிடைக்கிறது. உடனே அவன் என்ன பண்றான்? அவர்கள் வந்தா தன்னை தவறாக எண்ணி விடுவார்கள் என்று பயந்து அங்க புறஜாதி சபையாரிடத்திலிருந்து விலகி யூதர்களிடத்திலே போய் கலந்து கொண்டு அங்கிருந்து அவன் சாப்பிட்டுக் கொண்டிருக்கின்றான். இதை பார்த்த அப்போஸ்தலர் பவுல் அவனை முகமுகமாக கண்டித்ததாக கலாத்தியர் 2ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. ஏன் பவுல் அங்க கண்டிக்கிறாரு அவனை? ஆக்சுவலா அவன் எருசலேமிலிருந்து வந்த அந்த யூத விசுவாசிகளுக்கு சரியான காரியங்களை போதித்திருக்க வேண்டும். இப்படிலாம் இல்லப்பா, புறஜாதியார்களும் அவர்களும் தேவனுடைய பிள்ளைகள் தான், அவர்களும் பரிசுத்த ஆவியை பெற்றிருக்கிறார்கள், அவர்கள் அருவருப்பானவர்கள் இல்லை, அவர்களும் நமக்கு இணையானவர்கள் தான் என்று போதித்திருக்க வேண்டிய பேதுரு அவர்களுக்கு பயந்து மாயம் செய்கின்றான் அங்கு. எனவேதான் அங்கு பவுல் அங்கு அவனை கண்டிக்கின்றார். பரிசுத்த ஆவியை பெற்ற இஸ்ரேல் ஜனங்களே புறஜாதியர்கள் என்பவர்கள் அருவருப்பானவர்கள் என்று எண்ணி இருக்கிறார்கள் என்ற அந்த காரியத்தை நாம் பார்க்கின்ற பொழுது, இப்போ பரிசுத்த ஆவியை பெறாத இஸ்ரேல் ஜனங்கள் எந்த அளவுக்கு புறஜாதிகளை அருவருப்பானவர்கள் என்று எண்ணி இருக்கிறார்கள் என்பது நாம் இதன் மூலமாக நாம் தெரிந்து கொள்ள முடியும். ஏன் இஸ்ரேல் ஜனங்கள் புறஜாதியர்களை அசுத்தமானவர்களாக, அருவருப்பானவர்களாக கருதினார்கள்? இஸ்ரேல் ஜனங்கள் தேவனோடு உடன்படிக்கையில் இருந்தார்கள். ஆனால் புறஜாதியர்களோ தேவனோடு எந்த விதமான உடன்படிக்கைக்குள்ளும் வரவில்லை.
இஸ்ரேல் ஜனங்கள் தேவனோடு உடன்படிக்கை செய்து கொண்டிருந்த காரணத்தினாலே, அந்த உடன்படிக்கையின் அடையாளமாக விருத்த சேதனத்தை அடையாளமாக பெற்றிருந்தார்கள். ஆனால் உடன்படிக்கை இல்லாத காரணத்தினாலே புறஜாதியார்கள் அந்த விருத்த சேதனம் இல்லாதவர்களாக இருந்தார்கள். இப்போ தேவன் இஸ்ரேல் ஜனங்களுக்கு சுத்த மாமிசம், அசுத்த மாமிசம் என்று பிரித்து, அசுத்தமான மாமிசத்தை சாப்பிடக்கூடாது என்றெல்லாம் அவர்களுக்கு போதித்திருந்தார். ஆனால் புறஜாதியர்களை பொறுத்தவரைக்கும் தேவனால் அசுத்தம் என்று சொல்லப்பட்ட அந்த மாமிசத்தையும் அவர்கள் புசிக்கின்ற காரணத்தினாலே அவர்களை இஸ்ரேல் ஜனங்கள் அருவருப்பானவர்களாக பார்த்தார்கள். மேலும் இஸ்ரேல் ஜனங்கள் விக்கிரக ஆராதனை இல்லாதவர்கள். விக்கிரக ஆராதனை கூடாது என்ற அந்த கற்பனையை அவர்கள் தேவனிடத்திலிருந்து பெற்றிருக்கிறார்கள். ஆனால் புறஜாதியர்கள் எல்லோருமே விக்கிரக ஆராதனைக்காரர்களாக இருந்தார்கள். அது மட்டுமல்லாமல் இவர்கள் வருஷத்துக்கு ஒரு முறை பாவ நிவாரண பலியை கொடுப்பார்கள். எதற்காக பாவ நிவாரண பலியை கொடுக்கிறார்கள்? தங்களுடைய பாவத்தை கழுவிக் கொள்வதற்காக. அதனாலே அவர்கள் பாவமற்றவர்களாக மாறுகின்றார்கள். அப்போ புறஜாதியர்களை பொறுத்த வரைக்கும் அவர்களிடத்தில் எந்த விதமான பாவ நிவாரண பலியும் கிடையாது. அவர்கள் பாவ நிவாரண பலி கொடுக்காத காரணத்தினாலே அவர்கள் பாவிகளாக இஸ்ரேல் ஜனங்களால் கருதப்பட்டார்கள். இப்ப இந்த காரணங்களால் அவர்கள் புறஜாதியர்களை அசுத்தமானவர்களாகவும் அருவருப்பானவர்களாகவும் கருதினார்கள். அருவருப்பு என்றால் புறஜாதியார் என்று பார்த்தோம். பாழ்படுதல் அல்லது பாழ்படுத்தப்படுதல் என்றால் என்ன? பாழ்படுதல் அல்லது பாழ்படுத்தப்படுதல் என்றால் அழிக்கப்படுதல் என்று அர்த்தம். இப்போ பாழாக்கும் அருவருப்புனா அழிக்கக்கூடிய புறஜாதியர், அழிவை உண்டு பண்ணக்கூடிய புறஜாதியர். யாருக்கு அந்த புறஜாதியர் அழிவை உண்டு பண்ணுவார்கள்? பாழாக்கும் அருவருப்பு யாரை பாழ்படுத்துவார்கள்? இந்த எச்சரிப்பை தானியேல் இஸ்ரேல் ஜனங்களுக்கு தான் கூறுகிறார். அப்போ இஸ்ரேல் ஜனங்களை, இஸ்ரேல் தேசத்தை அழிக்கக்கூடிய, பாழாக்கக்கூடிய அந்த புறஜாதியர்களை தான் பாழாக்கும் அருவருப்பு என்று தானியேல் கூறுகின்றார். இஸ்ரேல் மீது படையெடுத்து அந்த தேசத்தை அழிக்கக்கூடிய புறஜாதியர்கள் தான் பாழாக்கும் அருவருப்பு. இப்ப இயேசுவும் கூட பாழாக்கும் அருவருப்பை குறித்து இஸ்ரேல் தேசத்தில் உள்ள தேவ ஜனங்களையே எச்சரிக்கிறார். அந்த பாழாக்கும் அருவருப்பு பரிசுத்த தலத்திலே நிற்க காணும் பொழுது யூதேயாவில் இருக்கிறவர்கள் மலைகளுக்கு ஓடி போங்கள் என்று இயேசு கூறுகிறார். யூதேயா மற்றும் இஸ்ரேலில் இருக்கும் தேவ ஜனங்களுக்கே பாழாக்கும் அருவருப்பை குறித்து இயேசு எச்சரிப்பை கொடுக்கின்றார். எனவே பாழாக்கும் அருவருப்பு என்பது கண்டிப்பாக இஸ்ரேலை அழிக்கப் போகின்ற அந்த புறஜாதியை குறிக்கவே பயன்படுத்தப்பட்டிருக்கக்கூடிய ஒரு சொல்லாடலாக இருக்கின்றது. இயேசு மத்தேயுவிலே கூறிய அந்த பாழாக்கும் அருவருப்பை குறித்து பார்க்கின்ற பொழுது லூக்கா 21ஆம் அதிகாரம் 20-21 வருஷத்திலே அது இன்னும் தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. அதுல என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? எருசலேம் சேனைகளால் சூழப்பட்டிருப்பதை நீங்கள் காணும் பொழுது அதன் அழிவு சமீபமாயிற்றென்று அறியுங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இதே காரியம்தான் மத்தேயு 24ஆம் அதிகாரத்துல சொல்லப்பட்ட அதே பாழாக்கும் அருவருப்பு என்ற காரியமானது சேனைகளால் சூழப்பட்டிருக்கின்ற பொழுது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இப்போ பாழாக்கும் அருவருப்பு என்பது ஒரு புறஜாதி ராஜா என்றும் அவனது படைகள் எருசலேமை முற்றுகையிட்டு பாழ்படுத்தி போடுவார்கள் என்றும் நாம் இதன் மூலமாக புரிந்து கொள்ளலாம். ஆமாம் சகோதரர்களை, பாழாக்கும் அருவருப்பு என்றால் இஸ்ரேல் மற்றும் எருசலேமை அழிக்கக்கூடிய புறஜாதி ராஜாவையும் அவனது சேனைகளையும் குறிக்கவே வேதத்திலே பயன்படுத்தப்பட்டிருக்கக்கூடிய ஒரு சொல்லாடலாக இருக்கின்றது. இயேசு வருவதற்கு கிட்டத்தட்ட 200 ஆண்டுகளுக்கு முன்னர் இஸ்ரேலை அழித்து போட்டு எருசலேமின் ஆலயத்திலே பன்றியை பலியிட்டான். அவன் பேரு ஆந்தியோகஸ் எபிபனஸ். இவனை தான் தானியேலிலே கூறப்பட்ட அந்த பாழாக்கும் அருவருப்பு என்று இஸ்ரேல் ஜனங்கள் கருதுகிறார்கள். இன்றைக்கு கிறிஸ்தவர்களிலும் பலர் அவன்தான் பாழாக்கும் அருவருப்பு என்று கருதுகிறார்கள். எபிபனஸை யூதர்களும் இன்றைக்கு கிறிஸ்தவர்களும் பாழாக்கும் அருவருப்பு என்று கூறுவது சரியா? கண்டிப்பாக சரிதான். எபிபனஸ் புறஜாதி ராஜாவாக இருந்து எருசலேமை பாழ்படுத்தியதால் அவன் ஒரு பாழாக்கும் அருவருப்பு தான். அதில் எந்த சந்தேகமும் இல்லை. எபிபனஸ் மட்டுமல்ல, இஸ்ரேலை அழிக்க அல்லது அழித்த அல்லது இனிமேல் அழிக்க போகக்கூடிய எல்லா புறஜாதிகளும்
பாழாக்கும் அருவருப்பு தான். ஆனால் நமக்கு இங்கு என்ன பார்க்க போகின்றோம்? தானியேலிலே சொல்லப்பட்ட பாழாக்கும் அருவருப்பு யார் என்றுதான் பார்க்க போகின்றோம். இப்போ தானியேலிலே சொல்லப்பட்ட பாழாக்கும் அருவருப்பு கண்டிப்பாக எபிபனஸ் அல்ல. அந்தியோகஸ் எபிபனஸ் அல்ல. அந்த தீர்க்க தரிசனமானது இயேசு காலத்திலும் கூட நிறைவேறவில்லை. இயேசுவும் கூட அது தனக்கு பிறகு எதிர்காலத்திலே நடக்கப் போகின்றது என்றுதான் இஸ்ரேல் ஜனங்களிடத்திலே அதை எச்சரிக்கையாக அந்த தீர்க்க தரிசனத்தை சொல்கிறார். எனவே தானியேல் சொல்லப்பட்ட அந்த பாழாக்கும் அருவருப்பு என்பவன் இயேசு காலத்துக்கு பிறகு எருசலேமிலே பாழ்படுத்தி போட இருக்கக்கூடிய ஒரு புறஜாதி ராஜாவாக இருக்கின்றார். இயேசு காலத்துக்கு பிறகு கிபி 70 எருசலேம் அழிக்கப்பட்டது, அதாவது பாழ்படுத்தப்பட்டது. கிபி 135 எருசலேம் அழிக்கப்பட்டது, அதாவது பாழ்படுத்தப்பட்டது. இந்த 2 பாழ்படுத்தப்படுதல்களும் ரோம ராஜாக்களினாலே ஏற்படுத்தப்பட்டது. 70களிலே தீத்துராயனாலும் கிபி 135 ஹாட்ரியன் என்ற ரோம ராஜாவாலும் எருசலேம் அழிக்கப்பட்டது. இந்த 2 பேரும் பாழாக்கும் அருவருப்பு தான். ஏன்னா 2 பேரும் புறஜாதி ராஜாக்கள். ஆனால் இந்த 2 பேர்ல தானியேல் கூறிய பாழாக்கும் அருவருப்பு யார் என்பதுதான் நம்முடைய கேள்வி. இதற்கு தானியேல் 9ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்திலே நமக்கு விடை இருக்கிறது. தானியேல் 9ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்திலே 70 வார தீர்க்க தரிசனத்திலே கடைசி வாரம் குறித்து சொல்லப்படுகிறது. 70 வார தீர்க்க தரிசனத்திலே ஒவ்வொரு வாரமும் 7 வருடத்தை குறிப்பதாக இருக்கின்றது. ஒவ்வொரு வாரமும் 7 வருடம். 70 வாரம் என்பது 70 பெருக்கல் 7 அப்படின்னா 490 நாட்கள். ஒவ்வொரு நாளும் ஒரு வருடம் என்று கொண்டோமே ஆனால் 490 நாட்கள் என்பது 490 வருடங்கள். எனவே 70 வாரம் என்பது 490 நாட்கள் அல்ல. அது தீர்க்க தரிசனமாக சொல்லப்பட்டிருக்கிறதால் அது 490 நாட்கள் என்பது 490 வருடமாக நாம் கணக்கிட வேண்டும். இந்த 490 வருடமானது 3ஆக பிரிக்கப்பட்டிருக்கிறது. எப்படி பிரிக்கப்பட்டிருக்கிறது 3ஆக? முதல் பகுதி 7 வருடம், 2வது பகுதி 62 வருடம், 3வது பகுதி 1 வருடம். இப்படி 3ஆக பிரிக்கப்பட்டிருக்கிறது. ஏன் பிரிக்கப்பட்டிருக்கிறது? ஏன் மொத்தமாக 490 வருடம் என்று சொல்லிட்டு போயிடலாமே இன்னும் நீங்க கேட்கலாம். ஒவ்வொரு பிரிவுகளுக்கும் இடையே ஒரு இடைவெளி காலப்பகுதி இருக்கிறது. ஒரு இடைவெளியான ஒரு காலப்பகுதி, ஒரு குறிப்பிட்ட காலப்பகுதி இருக்கின்றது. அதனால்தான் அது பிரித்து சொல்லப்படுகிறது. காலப்பகுதி இல்லைன்னா மொத்தமா ஒரே 490 வருடம் அல்ல 490 நாட்கள் அப்படின்னு கூட நம்ம சொல்லிட்டு போயிருக்கலாம். அதுல இடையில இந்த கால இடைவெளி இருக்கின்ற காரணத்தினாலே அது 3ஆக பிரித்து சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த 70 வார தீர்க்க தரிசனத்தை குறித்து விரிவாக உலகத்தின் முடிவும் இயேசுவின் 2ஆம் வருகையும் என்ற அந்த வீடியோ தொடரிலே 6ஆம் பாகத்திலே விரிவாக பேசியிருக்கிறேன். அதை கேட்காதவர்கள் அதை கேட்டுக்கொள்ளவும். இப்போது நாம் 26ஆம் வசனத்துடைய முதல் பாதியை பார்ப்போம். அதுல என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? 62 வாரங்களுக்கு பின்பு மேசியா சங்கரிக்கப்படுவார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. மேசியா சங்கரிக்கப்பட்டது கிபி 33 என்று நம்ம எல்லோருக்கும் தெரியும். எனவே 62ஆம் வருடமானது கிபி 33 முடிவடைந்து விட்டது. 62 வாரம் என்பது 3 பிரிவுகளிலே 2வது பிரிவு. முதல் பிரிவு என்பது 7 வாரம், அதாவது 7 வருடம். எனவே 62 வாரம் முடிவடைந்து விட்டது என்றால் 7 + 62 69 வாரம் முடிவடைந்து விட்டது என்று பொருளாகும். இயேசுவின் மரணத்தோடு 69 வாரங்கள் முடிவடைந்து விட்டது. அதன் பிறகு இந்த 70 வார தீர்க்க தரிசனத்திலே மீதி இருப்பது 1 வாரம் மட்டும்தான். 69வது வார முடிவிற்கும் 70வது வார ஆரம்பத்துக்கும் இடையே ஒரு காலப்பகுதி உண்டு. அந்த காலப்பகுதியிலே, அந்த இடைப்பட்ட அந்த காலப்பகுதியிலே என்ன நடக்கும் என்று 26ஆம் வசனத்தினுடைய பின்பகுதியிலே சொல்லப்பட்டிருக்கிறது. அதுல என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? நகரத்தையும் பரிசுத்த ஸ்தலத்தையும் வரப்போகின்ற பிரபுவின் ஜனங்கள் அழித்து போடுவார்கள். அதன் முடிவு ஜலப்பிரவாகம் போல் இருக்கும். முடிவு பரியந்தம் யுத்தமும் நாசமும் உண்டாக்க நியமிக்கப்பட்டது. நகரம் பரிசுத்த ஸ்தலம் அழிக்கப்படும் என்று சொல்லப்படுகிறது. நகரம் என்றால் எருசலேம், பரிசுத்த ஸ்தலம் என்றால் எருசலேமில் உள்ள ஆலயம். இது எப்போது நடந்தது? இதை நாம் வரலாற்றில் தான் தேட வேண்டும். கிபி 33க்கு பிறகு, அது இயேசுவினுடைய மரணத்துக்கு பிறகு
எருசலேமும் அதன் ஆலயமும் அழிக்கப்பட்டது கிபி 70. கிபி 70 ரோம ராஜாவான தீர்த்துராயனாலே எருசலேமும் அதன் ஆலயமும் அழிக்கப்பட்டது. இங்கு தீர்த்துராயன் இந்த 26ஆம் வசனத்திலே தீர்த்துராயன் தான் பிரபு என்று சொல்லப்பட்டிருக்கிறார். அவனது சேனைகள் தான் பிரபுவின் ஜனங்கள் என்று அங்கு சொல்லப்பட்டிருக்கிறார்கள். இப்போ அந்த 26ஆம் வசனத்துக்கு பிறகுதான் 27ஆம் வசனத்திலே அந்த 70வது வார தீர்க்கதரிசனத்துடைய கடைசி வாரம் ஆரம்பமாகின்றது. இப்ப தீர்த்துராயன் எருசலேமை அழித்த அந்த காரியமானது 69வது வாரத்துக்கும் 70வது வாரத்துக்கும் இடையே நடந்த காரியம். 20ஆம் வசனத்திலேயே அங்க தீர்த்துராயனை குறித்து சொல்லிவிட்டதால் தானியேல் 27 சொல்லப்பட்ட அந்த பாலாக்கும் ஒருவருப்பு கண்டிப்பாக தீர்த்துராயன் கிடையாது. தீர்த்துராயன் என்பவன் அவனும் பாலாக்கும் ஒருவருப்பு தான். ஆனா அவனுடைய காரியங்கள் எல்லாம் 69வது வாரத்துக்கும் 70வது வாரத்துக்கும் இடையே நடந்து விட்டது. ஆனால் 70வது வாரத்தில் உள்ள நடக்கக்கூடிய அந்த பாலாக்கும் ஒருவருப்பு என்பவன் கண்டிப்பாக தீர்த்துராயன் கிடையாது. அப்படியானால் கிபி 135 எருசலேமை முற்றிலும் அழித்து போட்ட அந்த ஹாட்ரியன் என்பவன் தான், ரோம ராஜாவான அந்த ஹாட்ரியன் என்பவன் தான் தானியேல் 27ஆம் வசனத்திலே 9ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கக்கூடிய பாழாக்கும் அருவருப்பு. இவனே பலிகளையும் காணிக்கைகளையும் ஒளிய பண்ணியவன் ஆவான். பலரும் என்ன நினைக்கிறாங்கன்னா, அந்த 27ஆம் வசனத்திலே பலிகளையும் காணிக்கைகளையும் ஒளிய பண்ணியது இயேசு என்று சொல்கிறார்கள். பலிகளையும் காணிக்கைகளையும் இயேசு ஒளிய பண்ணினார் என்பது உண்மைதான். அவர் சிலுவையிலே அறையப்பட்ட பொழுது அத்துடன் நியாயப்பிரமாணத்துக்கு அது நியாயப்பிரமாணமானது முடிவுக்கு வந்தது. அதனுடன் பலிகளும் காணிக்கைகளும் இயேசு முடிவுக்கு கொண்டு வந்தார். அது உண்மைதான். ஆனால் இந்த காரியமானது 26ஆம் வசனத்துடைய முதல் பாதியிலே சொல்லப்பட்டு விட்டது. இயேசுவினுடைய மரணத்திலே அது நிறைவேறிவிட்டது. இயேசுவின் மரணம் குறித்து 26ஆம் வசனத்தினுடைய முதல் பாதியிலே சொல்லப்பட்டு விட்டது. இப்போ இயேசு பலியிலும் காணிக்கையிலும் ஒளிய பண்ணிய காரியமானது 26ஆம் வசனத்துடைய முதல் பாதி அதிலே சொல்லப்பட்டு விட்டது. இப்போ 26ஆம் வசனத்தில் 2ஆம் பாதியில என்ன சொல்லப்பட்டிருக்குது? கிபி 70 நடந்த சம்பவம் சொல்லப்பட்டிருக்கு. கிபி 70 தீர்த்துராயன் எருசலேமை அழித்த காரியம் அங்கு சொல்லப்பட்டிருக்கிறது. எனவே 27ஆம் வசன காரியங்களானது, அதாவது பலிகளையும் காணிக்கைகளையும் ஒளிய பண்ணக்கூடிய அந்த காரியமானது கிபி 70க்கு பின் நடந்த காரியமாகத்தான் கண்டிப்பாக இருக்க வேண்டும். அதனால அந்த 27ஆம் வசனத்திலே பலிகளையும் காணிக்கைகளையும் ஒளிய பண்ணினார் என்று சொல்லப்படக்கூடிய அந்த காரியமானது கண்டிப்பாக இயேசு சிலுவையிலே அறையப்பட்ட காரியத்தை குறிக்கவில்லை. அப்படியானால் 27ஆம் வசனத்திலே சொல்லப்படக்கூடிய பலிகளும் காணிக்கைகளும் ஒளிய பண்ணுதல் அப்படின்னா என்ன? எதை குறிக்கிறது அது? பலிகளையும் காணிக்கைகளையும் கொடுக்க முடியாத நிலையை ஏற்படுத்துதல் தான் பலிகளையும் காணிக்கைகளையும் ஒளிய பண்ணுதல். இப்போ இயேசு சிலுவையிலே நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்றிய பிறகும் ஆலயத்திலே இஸ்ரேல் ஜனங்கள் பலிகளையும் காணிக்கைகளையும் கொடுத்து கொண்டுதான் இருந்தார்கள். அதை உடனே அவர்கள் நிப்பாட்டிவிடவில்லை. இஸ்ரேல் ஜனங்கள் இயேசுவே நியாயப்பிரமாணத்தின் முடிவாக இருக்கிறார் என்று விசுவாசிக்காததால் தொடர்ந்து பலிகளை அவர்கள் கொடுத்து கொண்டுதான் இருந்தார்கள். அவர்கள் கொடுத்து கொண்டிருந்த பலிகளையும் காணிக்கைகளும் ஒளிய பண்ணக்கூடிய காரியம்தான் 27ஆம் வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. எருசலேமின் ஆலயத்திலே தான் பலிகளையும் காணிக்கைகளையும் அவர்கள் கொடுத்து கொண்டு வந்தார்கள். அதை ஒளிய பண்ண வேண்டுமென்றால் என்ன நடக்கணும்? எருசலேமும் அதன் ஆலயமும் முற்றிலுமாக அழிக்கப்பட்டு எருசலேமில் இருந்த இஸ்ரேல் ஜனங்கள் எல்லாம் அங்கிருந்து அப்புறப்படுத்தப்பட வேண்டும். அப்படி நடந்தால் மட்டும்தான் எருசலேமிலே பலிகளும் காணிக்கைகளும் ஒளிய முடியும். அந்த 27ஆம் வசனத்திலே சொல்லப்படக்கூடிய பலியும் காணிக்கைகளும் ஒளிய பண்ணுதல் என்பது கிபி 135 நிறைவேறியது. கிபி 135 ரோம ராஜாவான ஹாட்ரியன் என்பவன் எருசலேமுக்கு தனது மொத்த படைகளையும் அனுப்பி எருசலேமையும் அதன் ஆலயத்தையும் முற்றிலுமாக அழித்து அதை உழுது போட்டு விட்டான். ஆலயம் கிபி 70 அழிக்கப்பட்டிருந்தாலும் கூட அதன் சிதிலங்கள் அப்படியே தான் கிடந்தது. அந்த சிதிலங்கள் முன்பாக, ஆலயத்தினுடைய அந்த சிதிலங்கள் முன்பாக பலிகளும் காணிக்கைகளும் கொடுக்கப்பட்டு கொண்டுதான் இருந்தன. ஆசாரியர்களும் லேவியர்களும் பலிகளை கொடுத்து கொண்டுதான் இருந்தார்கள். ஹாட்ரியன் எருசலேமை உழுது போட்டு அங்கிருந்த யூதர்களில் பல லட்சம் பேரை கொலை செய்து பல லட்சம் பேர்களை அடிமைகளாக கொண்டு சென்று விட்டான். யூதர்கள் எருசலேமுக்கு நுழைவதற்கு தடை விதிக்கப்பட்டது. அது மட்டும் இல்லாமல்
எருசலேமிலே அந்த ஹாட்ரியன் என்பவன் புறஜாதி ஜனங்களை குடியேற்றி அந்த எருசலேமை ஒரு புறஜாதி நகரமாகவே ஆக்கிவிட்டான். அத்துடன் பலிகளும் காணிக்கைகளும் ஒழிக்கப்பட்டது. அதுவரைக்கும் இஸ்ரேல் ஜனங்கள் எருசலேமிலே கொடுத்து கொண்டிருந்த பலிகளும் காணிக்கைகளும் ஒழிக்கப்பட்டது. எனவே பலிகளையும் காணிக்கைகளையும் ஒழித்தவன் பாழாக்கும் மறுஉறுப்பாகிய சாட்ரியனே. தானியேல் 70ஆம் வாரத்தினுடைய கடைசி வாரம் எப்பொழுது என்பதை குறித்து 2 தகவல்கள் 27ஆம் வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. வாரத்தின் மத்தியிலே பலிகளும் காணிக்கைகளும் ஒழிய பண்ணுவார் என்று சொல்லப்படுகிறது. இது முதல் தகவல். இப்ப எருசலேம் அழிக்கப்பட்டு பலிகளும் காணிக்கைகளும் ஒழிக்கப்பட்டது கிபி 135 என்று பார்த்தோம். எனவே கிபி 135 தான் வாரத்தின் மத்திய பகுதி. அப்படி என்றால் அதிலிருந்து ஒரு 3.5 ஆண்டுகளுக்கு முன்பாக கடைசி வாரம் ஆரம்பமாகி இருக்க வேண்டும். 42 மாதங்களுக்கு முன்பாக அந்த கடைசி வாரம் ஆரம்பிக்க வேண்டும். இப்போ 3.5 ஆண்டுகளுக்கு முன்பாக என்றால் அது கிபி 132 அந்த கடைசி வாரம் தானியேல் சொல்லக்கூடிய அந்த 70ஆவது வாரத்துடைய கடைசி வாரம் கிபி 132 ஆரம்பமாக வேண்டும். ஆம் சகோதரர்களே, கிபி 132 தான் அந்த தானியேல் 70ஆவது வார தீர்க்கதரிசனுடைய கடைசி வாரத்துடைய ஆரம்பமாக இருக்கின்றது. கடைசி வாரத்தினுடைய மத்திய பகுதி எப்பொழுது என்று இந்த வசனத்திலே குறிப்பிடப்பட்டிருக்கும். அதே நேரத்திலே கடைசி வாரத்தினுடைய முடிவும் எப்போது நடக்கும் என்பதற்கும் இந்த வசனத்திலே ஒரு குறிப்பு நமக்கு கொடுக்கப்படுகிறது. இது எதற்கு இந்த குறிப்பு எல்லாம்? வாரத்தின் மத்திய 135 138 தானே வாரத்தின் முடிவு என்று நீங்க கேட்கலாம். நாம் யூகித்தது சரி என்பதை உறுதி செய்வதற்காக அந்த தகவலை நாம் பார்த்து விடுவோம். இப்போ கடைசி வசனமே கடைசி வாரம் தானியேலுடைய 70ஆம் வாரத்தின் கடைசி வாரத்தை குறித்தது என்று நாம் ஏற்கனவே பார்த்தோம். அது எப்படி ஆரம்பிக்கிறது பாருங்க. ஒரு வாரம் அளவும் அநேகருக்கு உடன்படிக்கையை உறுதிப்படுத்தி என்றுதான் அது ஆரம்பிக்கிறது. ஒரு வாரம். அந்த ஒரு வாரம் என்பது தானியேலுடைய கடைசி ஒரு வாரம். தானியேல் 70 வாரத்திற்கு கடைசி ஒரு வாரம். அந்த ஒரு வாரம் என்பது அந்த ஒரு வாரத்துல என்ன சொல்லப்படுகிறது? அதுல 2வது பகுதியை பார்த்தீங்கன்னா, நிர்ணயிக்கப்பட்ட நிர்மூலம் பாழாக்கிறவன் மேல் தீரு மட்டும் சொரியும் என்று சொல்லப்படுகிறது. நிர்ணயிக்கப்பட்டிருக்கிற நிர்மூலம் பாழாக்கிறவன் மேல் தீரு மட்டும் சொரியும். அதாவது கடைசி வாரம் முடியும் பொழுது பாழாக்குகிறவன் நிர்மூலமாக அழிக்கப்பட்டு போவான் என்று அதுல சொல்லப்படுகிறது. பாழாக்கிய ஹாட்ரியனுடைய மரணமானது கடைசி வாரத்தினுடைய இறுதியான கிபி 138 இருக்கும் என்று அதிலே சொல்லப்பட்டிருக்கிறது. நாம் வரலாற்றை புரட்டு பார்த்தோமே ஆனால் சரியாக அதே கிபி 138 தான் ஹாட்ரியன் மரணம் அடைந்திருக்கிறான். கிபி 138 தான் ஹாட்ரியன் மரணம் அடைந்திருக்கிறான். இது வரலாற்று பதிவு, வரலாற்று உண்மை. எவ்வளவு அருமையான தீர்க்க தரிசன நிறைவேறுதல் பாருங்கள். 70 வாரம் குறித்து நாம் யூகித்தது சரி என்பதையே இந்த வரலாற்று உண்மை நமக்கு உறுதி செய்திருக்கின்றது. சகோதரர்களே, தானியேலில் கூறப்பட்ட பாழாக்கும் மறுஉறுப்பு ரோம ராஜாவான ஹாட்ரியன் தான். அவன் எருசலேமை அழிக்க இயேசுடைய கருவியாக செயல்பட்டான். ஆட்டுக்குட்டியானுடைய சேனையாக அவன் செயல்பட்டான். அவனது முடிவும் கூட எப்பொழுது நடக்கும் என்று அதிலிருந்து 600 ஆண்டுகளுக்கு முன்பாகவே தானியேலால் தீர்க்க தரிசனமாக சொல்லப்பட்டு விட்டது. 135 இஸ்ரேல் என்ற தேசமானது அழிக்கப்பட்டு அது இல்லாமலே போய்விட்டது. மீண்டும் கிபி 1948 தான் இஸ்ரேல் என்ற ஒரு தேசம் இப்போது உருவாகி இருக்கிறது. அது உருவானதிலிருந்து பல அருவருப்பான புறஜாதியார்கள் அதை பாழாக்கும்படிக்கு முயற்சி செய்து கொண்டேதான் இருக்கிறார்கள். ஆனால் அவர்கள் முடியவில்லை. அது முடியவும் செய்யாது. கடைசி காலம் இந்த உலகத்தின் முடிவுடைய அந்த கடைசி காலத்திலே கோகுவுடைய தலைமையில், கோகு என்ப அந்த தேசத்துடைய தலைமையிலே ஒரு உலக புறஜாதி இராணுவம் இஸ்ரேலுக்கு எதிராக வரும். உலகமே இஸ்ரேலுக்கு எதிராக வரும் கோகுனுடைய தலைமையிலே. அந்த இராணுவமே இஸ்ரேலை மீண்டும் பாழ்படுத்தும். அதற்கு முன்னர் இஸ்ரேலை எவனும் பாழ்படுத்த முடியாது. அதை நான் பாழ்படுத்தி விடுவேன், மேப்பிலிருந்து அதை நீக்கி விடுவேன் என்று சொல்கின்றவன் எல்லாம் பாழ்பட்டு போவான். தேவன் உங்கள் எல்லோரையும் ஆசீர்வதிப்பாராக. துதி கன மகிமை எல்லாம் தேவனுக்கே உரித்தாகட்டும்.